இங்க ஒரு லேடி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எப்படின்னா தன்னோட பிறந்தநாளா தனியா கொண்டாடாம அந்த காசை வச்சு இலவசமா ஏழை பெண்களுக்கு சேலையெல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கண்ணு தெரியாத குழந்தைகள் படிக்கிற ஸ்கூலுக்கு போய் அவங்க கூட தன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. சோ இப்ப தன்னோட பர்த்டே எல்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கெட்டவனா இருக்கான். அதனால இப்ப அந்த லேடியுமே அவன் போட்டு விட்ட நகை எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு ரொம்ப பழைய சேலை கட்டிட்டு அந்த வீட்டு விட்டு வெளியில போறாங்க. ஆனா இந்த லேடிக்கு யாருமே இல்லாதனால எங்க போறதுன்னு தெரியாம தனியா நடந்து போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேடி பிரெக்னண்டா வேற இருக்காங்க. கரெக்டா இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு பிரசவ வலி வந்துருது. அதனால ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. ஒரு வயசான லேடி தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மூலியமா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையுமே பிறக்குது. அதை இவங்க வளர்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக இந்த லேடியுமே செங்கல் சூளைக்கு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய படிக்க வச்சிடறாங்க. இப்ப இந்த பையன் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிடறான். அப்படி ஒரு நாள் இந்த பையன் தெரியாதனமா ஒரு தேளு கிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்து அந்த தேளை தட்டி விட்டுருவாங்க. அப்ப அந்த பையனை கூட்டிட்டு போகும்போது அந்த தேளை அவங்க அம்மா கையில கூட்டி இருக்கும். இப்படி அந்த பையன் அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது அவங்க அம்மா வயில ரத்தம் வந்திருக்கும். என்னன்னு பார்த்தா நேத்து கடிச்சு அந்த தேள் விஷம் அவங்க உடம்புல ஏறி அவங்க இறந்தே போயிருப்பாங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாம இந்த பையனுமே அவங்களுக்கு கடைசியா இறுதி சடங்குமே செஞ்சிருவான். இந்த அம்மா பண்ணது கரெக்டா தப்பான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.